நம்ம ஊர் பசங்க என்ன பேசுறானுங்க, அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டுறாங்கடா. அட விடுங்கண்ணே, ஊருன்னு இருந்தா நாலு நல்லது நடக்கும், ரெண்டு கெட்டது நடக்கும். கழுதைய விடுங்கண்ணே. விளையாட்டா இறந்துருச்சுன்னா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் மூடி இந்த வச்சுக்கிறதெல்லாம் வேணும். அடி கழுத பிசாசு. என்ன புள்ளிப்பாண்டி, உனக்கு எங்கேயாவது அடிக்கடி பட்டுச்சா? ஆண்ட முடியல அடிக்கடி ஒண்ணும் படல, லேசா ஒரு கிண்ணி தான் இறங்கி போச்சு. என்னது கிண்ணிப்பா? அதானே, நல்ல வேலை எனக்கு எங்கேயும் அடிபடல. இழுக்கிற நெருப்பு காலை உடைச்சிருவ போட்டிருக்க. என்னடா பாக்குற? ஐயா கொஞ்சம் பொறுமையா. காலை உடைச்சிடாத. நான் எப்படி பார்த்தா கழுதைக்கு சொல்லி பிடிச்சிருக்கணும், தெரியாதனமா இவருக்கு பிடிச்சிருச்சு. என்ன பண்ணி அம்பிடுத்தா விழுந்துடுச்சு. பெண்ணீர் வச்சு ஒத்தடம் கொடு, சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். பாத்து போ, உனக்கு சுளுகி போகுது. பாக்க வச்சு திங்காதடா, மவுத்தால போகுது. சும்மா இருங்க, கண்ணு வைக்காதீங்க. ஏய் சீக்கிரம் தின்னுட்டு வாடா. ஆனா இப்பதான் சாம்பார்ல இருக்க, இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே இன்னைக்கு தீந்த ரசையா என்ன 50 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு போய்யா. எதுக்கு? நம்ம ஊரு கொட்டகையில பாரதி ராசாவோட முதல் மரியாதை படம் நடக்குதா. சிவாஜி கணேசன் படம்னா உங்க சித்தப்பு கூசுருன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் இப்படி சினிமா சினிமா அலையிறீங்க? உங்களால மாசம் 300 ரூபாய் செலவாகுது. அம்மா என்ன படம்னு சொன்ன? முதல் மரியாதை. முதல் மரியாதையா? சரி சரி போயிட்டு வா. ஏஜனமா வேட்டைக்கு போன சித்தப்பு எங்க காணா? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமாடா சாப்பிட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவிதான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இதை நீ உசுரோட தின்னாலும் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நீங்க சுட்டாலும் கோத்த வைக்க மாட்டேன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் இருந்து காலரா ஊசி போட வர்றாங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஊசி போட்டுக்கணும். இது பஞ்சாயத்து போடு உத்தரவு சாமியோ. ஊசி போட்டுக்கடா. ஊசி போட்டுக்கடா. இல்ல வலிக்காம போடுறமா, கொஞ்சம் சொன்ன கேளுமா. போட்ட உடனே ஓகே. நெக்ஸ்ட் புலி போய் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பேன். நான் செத்து போயிடுவேன். அப்பா என்னது ஊசிய காணா? சக்சஸ். என்னது மூச்சை காணா? ஊசிய போட்டுக்கடா. ஊசி போட்டு பழக்கம் இந்த பக்கம் தானே வந்தாங்க. எங்க எங்க
அத நான் பாக்குறேன். கண்ண மூடு, அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. லலலலலலலலா, லலலலலலலலா. நீதானா அந்த குயில், என் வீட்டு சொந்த மயில். ஆத்தாடி அடியாத்தாடி. அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன்? ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? அடச்சே, பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நரைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு, எனக்கு நேத்து பையல கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலையிறான். நான் என்னடா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலையிறேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க 2 பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா. அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்? வயசுதான் ஆச்சு, அறிவே இல்லை. தெகப்பி பய சென்டிமெண்ட் அந்த இடத்தை டச் பண்ணிட்டான். என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையும் கைமா அலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன். நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, இலை நிறைய சோறு விழும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டுக்கேடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுக்கு தான். 2க்கு இதுலயே போயிடுவியா? அடிங்க. எடுத்து பேச. எடுத்து பேச. நில்றா. அடிக்காதீங்க. நில்றா, நில்றா. இந்த பாரு, உன்னை கேளுங்க. தூங்காதீங்க. இங்க பாருங்க, உன்னை கேளுங்க. ஐயோ, நாயே, போம்மா. ஐயோ, சித்தப்பு நாயே, ஐயோ. இந்தாயா, வீட்டு வரே. ஏய், வீட்டு வரி கேட்டா உண்டியல கொடுக்குற காசுங்கடா. குளிக்க பாரு. வா வா வா. ஏய், ஏய், என்னடா வா வா. இதுல இருந்து எப்படி காசு எடுக்கிறதுனா? இவனுங்க கிட்ட வரி பணம் வாங்குறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். மாமா, என்ன புள்ள இங்க? அட என்ன புள்ள புதுசா வைக்கப்படுற? பட்டாளத்துக்கார மாமா தான் சொல்லுச்சு, உன்னை பார்த்த உடனே வெக்கப்பட சொல்லுச்சு. அதான் வெக்கப்பட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். எப்படி இருக்கு மாமா என் வெக்கம்? ஐயோ, நீ வைக்கப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு புள்ள. பிச்சி, என் கண்ணே பற்று போல் இருக்கு. பேச்சி, லுக், நாங்க 2 கண்டிஷன் போடுவோம். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஓகே? என்ன சொல்லுங்க? நம்பர் 1, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க உடம்ப நீங்க குறைச்சிக்கணும். சொல்லுங்க சார். நம்பர் 2, கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது. ஓகே? ஏன் சார், புள்ளையாவது பெத்துக்கலாமா? அது உங்க இஷ்டம். வாங்கடா போலாம். வர என்னடா? ஆமா, நாங்க வர்றப்ப ஏதோ உண்டியல் நோண்டிட்டு இருந்தியே. வாட் ப்ராப்ளம்? உண்டியல்ல இருக்கிற காசு எடுக்க முடியல, அதான் நோண்டிட்டு இருக்கேன். அதை என்கிட்ட கொடுங்க. கொடுத்தா ஓடிடுவிய? கொடுங்க. ஐயோ, என்னடா? இப்ப எடுத்துங்க. மாங்கா. அடி. இவனுக்கு இருக்கிற ஐடியா எனக்கு இல்லையே. ஐயோ அம்மா. மாடசாமி கிட்ட வரி வாங்க சொன்னேன், வாங்கினியா? முதல்ல வரி வரியா கொடுத்தாங்க. என்னடா சொல்ற? அரைக்கால் டவுசர் போட்டவனுக்கு வரி கொடுக்க மாட்டேன். முழுக்கால் டவுசர் போட்டவன வர சொல்லுன்னாங்க. சரி வா போலாம். அங்க போகாதப்பா, என்ன அடி பின்னி எடுத்துட்டாங்க. அப்படியா? காசு பொறுக்கிக்க, அந்த பொறுக்கிய நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் தப்பு. இல்லை, நான் அப்பவே சொன்னேன், கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது, அதிகமா சாப்பிடாதான்னு.
கேட்டியா வயித்த கலக்கிடுச்சு. உன்னோட சேர்ந்து நானும் கெட்டேன். அப்பா இதோட 3 முறை ஆயிடுச்சு. கலகலன்னு வெளியே போறது வகுத்துக்கு நல்லதுன்னு புழு பூச்சிலாம் செத்து போகும். பேசாம இருங்க. என்னண்ணே பேச்சு முச்சே இல்ல முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்டா. சீக்கிரம் வந்து தொலைடா. நீ அந்த சக்கரத்துல காத்த பிடிங்க விடு. என்னண்ணே முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், சத்தம் கேக்குது. ஐயோ அம்மா, என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு? பாம்பு கம்பு படம் எடுத்து நிக்குதான்னு பாருங்க. பாம்பு மட்டும் இல்லடா, நீ வர்றதுக்குள்ள பாமே வெடிக்க போகுது. ஏய், என் பாட்டு காணும். ஆ? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். நம்ம ஊர்ல வர குரங்கு தொல்லை அதிகமாயிடுச்சு. டேய் புலிபாண்டி, என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பாறா. ட்ரை பண்றேன். நம்ம பேண்ட் அங்க இருக்கு. அப்பா நல்ல வேலை, பேண்ட் கிட்ட கிழிக்காம குரங்கு பேண்ட் விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ கம்பளி பூச்சி. எல்லாம் ஓ வேலைதானா?